அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல்-பக்ரா குர்ஆனின் சிந்தனையிலிருந்து தஃப்சீர் தொடர். இன்று 65வது வசனத்திலிருந்து கவனிப்போம். இவ்வாறு யூதர்கள் இறை தூதை பொறுத்தவரையில் மிகுந்த விழிப்புணர்வோடும் ஈடுபாட்டோடும் இருந்து அதனை பின்பற்றி வாழவில்லை என மொத்தமாக கூறியதன் பின்னர் அத்தியாயம் அதற்கான 2 உதாரணங்களை அவர்களது வரலாற்றிலிருந்து கீழே தருகிறது. வலக்கது அலிம்துமுல்லதீன அஅ்ததவ் மின்கும் ஃபிஸ்ஸபதி ஃபகுல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசியின் ஃபஜஅல்னாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா ஹல்ஃபஹா வமௌஇலத்துல் லில் முத்தகீன். சனிக்கிழமை தினத்தின் வரையறைகளை மீறியவர்கள் பற்றி நீங்கள் அறிவீர்கள். அவர்களை பார்த்து நாம், நீங்கள் இழிநிலை கொண்ட குரங்குகளாகி விடுங்கள் என்றோம். இத்தண்டனையை அன்று வாழ்ந்தோருக்கும் பின்னால் வருவோருக்கும் படிப்பினையாகவும் இறை பிரக்ஞை கொண்டோருக்கு உபதேசமாகவும் ஆக்கினோம். வசனங்கள் 65-66. சனிக்கிழமை யூதர்களின் ஓய்வு நாள், புனித நாள். உலக விவகாரங்களிலிருந்து ஒதுங்கி வணக்க வழிபாடுகளில் மூழ்கியிருக்க இறைவனிடம் கேட்டு அவர்களே ஒதுக்கி கொண்ட நாள். ஆனால் கடலோரத்தில் வாழ்ந்த மீன்பிடி தொழிலை நோக்காக கொண்ட அவர்களில் ஒரு சாரார் சனிக்கிழமை நாட்களிலேயே மீன்கள் மிக அதிகமாக நடமாடுவதை கண்டார்கள். அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சனிக்கிழமையின் புனிதத்துவத்திற்கு ஊர் விளைவித்து உழைக்கும் பாவச் செயலில் அவர்கள் வீழ்ந்தார்கள். இந்நிலையில் யூதர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என இந்த வசனங்கள் சொல்கின்றன. அவர்கள் குரங்கின் தோற்றத்தை பெற்றார்கள் என்பது இதன் பொருள் என அதிகமான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் கூறுகின்றனர். குரங்கு மனநிலை கொண்டவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்ற கருத்தையே இது குறிக்கும் என அல் குர்ஆன் விரிவுரையாளர்களில் சிலர் கூறுகின்றனர். தாபீன்களில் ஒருவரான இமாம் முஜாஹிதின் கருத்து இதுவேயாகும். எனவே மனித தோற்றம் இருந்தாலும் மானசீக கருத்தில் இவர்கள் மிருகமே என்கிறது இந்த வசனம். மனநிலையில் குரங்குகளை ஒத்திருந்த அவர்கள் அக்குரங்குகளின் நடத்தை கொண்டவர்களாக காணப்பட்டனர். இது சமூகத்தில் அவர்களுக்கு இழிவை தேடிக் கொடுத்தது. சமூகத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்ந்தோர் இவர்களுடன் உறவாடுவதை தவிர்த்து கொள்ளும் நிலையும் தோன்றியது. வசனத்தில் வரும் இழிநிலை கொண்ட என்ற பிரயோகம் இக்கருத்தை காட்டுகிறது என கொள்ள முடியும். மனிதன் என்பதன் பொருள் அவனது நாட்ட சக்தி, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் மன ஆற்றல். மாறாக மனோ இச்சைகளுக்கேற்ப ஈடுபட்டு செல்வது மிருக நிலை, மிருக நடத்தை. இங்கே யூதர்கள் தங்களது சிந்தனையாலும் உளநிலையாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்தார்கள். உளநிலைகளும் சிந்தனைகளும் தம் நிலையை முகத்தோற்றத்தில் விழச் செய்யும். இப்படித்தான் குரங்கு பண்பையும் நடத்தையையும் யூதர்கள் கொண்டார்கள். எனவே மானசீக கருத்தில் அவர்கள் மிருகமே, குரங்கை ஒத்த மிருகம் என்கிறது இந்த வசனம். மிருக நிலைக்கு தாழ்ந்தார்கள் என்ற கருத்தே இங்கு பொருத்தமாக தெரிகிறது. அவ்வாறின்றி அவர்கள் முழுமையாக குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என கொண்டால் அது குற்றமிழைக்கும் அடுத்தவர்களுக்கு படிப்பினையாக அமையாது. ஏனெனில் பல பெரும் குற்றங்களை இழைப்போர் மிருகங்களாக மாற்றப்படுவதில்லை என்பதை அவர்கள் கண்கூடாக பார்த்து வருகிறார்கள். அது இறை நியதி அல்ல என்பதே உண்மையாகும். இறை கட்டளைகளை மீறுவோர் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகிறார்கள் என்பதே இறை நியதியாகும். யூதர்கள் வெறும் பாவத்தை மட்டும் செய்திருந்தால் அது இவ்வளவு பாரதூரமாக இருந்திருக்காது. இறைவன் மிக பெரும் கருணையாளன். மனிதனின் பலவீனங்களையும் அவன் மீதான மனோ இச்சைகளின் ஆதிக்கத்தையும் இறைவன் நன்கறிவான். எனவே இலகுவாகவே அதனை அவன் மன்னித்து விட்டிருப்பான். ஆனால் யூதர்கள் தந்திரமாக இறை கட்டளைக்கு மாறு செய்தார்கள். சனிக்கிழமை காலையில் கடலில் வலை விரித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை வலையை இழுத்தார்கள். நாம் சனிக்கிழமையன்று வலையைத்தான் விரித்தோம், மீன் பிடிக்கவில்லையே என்றார்கள். வெள்ளிக்கிழமை மீன்களை பிடிக்க ஏற்பாடு செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவற்றை பிடித்தார்கள் எனவும் சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இக்கருத்தை விளக்குகிறார்கள். இறைவன் அனைத்தையும் அறிந்தவன், மனித உள்ளங்களையும் அவன் பார்க்கிறான். எனவே அவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்ற அடிப்படை நம்பிக்கைக்கு ஊறு விளைவிக்கும் செயல் இது. சட்டத்தை இயற்றியவன் சாதாரண மனிதனை ஒத்தவன் என நினைக்கும் மனப்போக்கு இது. எனவேதான் அவர்கள் கடுமையான தண்டனையை பெற்றார்கள்.
இத்தண்டனை சமகாலத்தில் வாழ்ந்தோருக்கும் பின்னால் வருவோருக்கும் படிப்பினையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இறை பிரஜை கொண்டவர்கள் இதனை ஒரு உபதேசமாக கொள்வார்கள். மனம் பணிந்து உள்ளம் தூய்மைப்பட்டவர்களுக்கு உபதேசமே போதும். தண்டனை தருவேன் என அச்சுறுத்த தேவையில்லை. ஆனால் அப்படி இல்லாதவர்களை இத்தண்டனையானது பாவத்தில் விழ முன்னால் நின்று பலமுறை யோசிக்க வைக்கும். நேரடியாக கண்டவர்களுக்கு மட்டுமல்ல, பின்னால் அதனை செவிமடுப்போருக்கும் இது படிப்பினையாக அமையும். இப்பாவச் செயலில் யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் தான் வீழ்ந்தார்கள். ஐலா என்ற பகுதியைச் சேர்ந்த யூதர்களே அவர்கள் என சில அல்குரான் விரிவுரையாளர்கள் விவரிக்கின்றனர். எனினும் நிகழ்வின் இடமும் காலமும் எமக்கு முக்கியமில்லை. நிகழ்வு தரும் கருத்தே முக்கியமானது. அத்தோடு இங்கே குறிப்பிடப்பட்ட இடத்துக்கும் காலத்துக்கும் போதுமான ஆதாரங்களும் இல்லை. அடுத்து வருவது இன்னும் ஒரு வரலாற்று நிகழ்வு. அதுவும் யூதர்களின் பக்குவமற்ற மனநிலையை காட்டுகிறது. இத்துடன் இன்றைய பகுதிக்கான விளக்குரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.